guys, now I'm gonna react on Coolie superstar Rajnikant entry scene from the movie Coolie, of course. Okay, तो पहला सीन मैंने कर दिया, उसमें रजनीकांत सर की कोई एंट्री नहीं थी. So finally यहाँ पे हो रहा है. So before I start, hello, I'm Monali Naik. Welcome to my channel नखरे वाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो please to subscribe my channel. So let's go. யாருக்காவது ஒருத்தருக்கு கீழ ரூம் கொடுத்தறேன். Totally a different scene. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரூம் கிட்ட வந்து சத்தங்கித்தம் போட்றாதீங்க. யாரா இருக்கா உள்ள? சுமார கிரிப்புல. வா வா மெது மெது. My God, why? Why? டேய் கிரிப்புல. வாடா. Why is it so? And the BGM was also dangerous. முன்னாடி போ. எப்பயுமே இந்த போனை தொடக்கூடாது. நீ ஃபோன் பண்றதோ இல்ல வெளியாட்கள் ஃபோன் பண்ண வைக்கிறதோ இந்த வேலையை வைக்க கூடாது. ஏன்னா இது அண்ணனோட பர்சனல் நம்பர். புரிஞ்சுச்சா? இதா லாஸ்ட் உனக்கு. கிளம்பு. போ. ஆட பெரிய டெக்னாலஜி வேற போலாம். டேய் What kind of suspicious? அவனுங்க வேலை பார்க்க மாட்டானுங்க. ஏன்? வேற ஏதோ மூட்ல இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சுடா. நீங்க எல்லாரும் குடிக்கிறதுக்கு கும்பல் சேர்றீங்களா? Chikutu. நான் போய் அண்ணன் கிட்ட குடிக்க பர்மிஷன் கேட்டு இந்த மேன்சன் கிட்டக்கு வெளியே என்ன கைத்து பிடிச்சி தள்ளணும். அதானே உங்க எல்லாரோட ஆசையும். யோ வர்மா, இந்த மேன்சன் ஆரம்பிச்சதுல இருந்து நீ அவர் கூட தானே இருக்க. உனக்கு தெரியாது 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சரக்கு விட்டாருன்னு? 30 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தானே இருந்தாரு. ஓ, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி போறியா? வருஷமெல்லாம் குடிக்காம இருக்கான். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் குடிக்கலாமே. ஏய் எவரிபடி, நான் பவுனு, நீ தான் இங்க இருக்கிற காவாக்கெல்லாம் அடுப்பு ஏத்துருக்கிறியா? வா, நம்ம எல்லாருமே போய் பர்மிஷன் கேட்போம். வாங்க. அவரே என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியல. என்னையே கோர்த்து விடுற. Hey! My God, what is he doing? Keema. Hey! சொல்லு குமார். இன்னைக்கு மேன்சன் டேனா? ஆமா, மேன்சன் டே. தோரணெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். ஆமா, கட்டி இருக்கோம். எல்லாருக்கும் விருந்துக்கு பிரியாணியும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி? அதுக்கு என்ன இப்போ? பசங்க விருந்துக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து குடிச்சா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. மருந்தா? யாருக்காவது இரும்பலா குமார்? டேய், என்கிட்ட வாய் கழி அவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, இப்ப பேசு. BGM. இதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரி தெரியலையே குமார். நான் டீ டோட்டலர் இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமா ஆமா ஆமா. சரி, ரெடி பண்ணுங்க. டேய், அண்ணன் தான் ஒத்துக்கிட்டார்ல. ஆறாருக்கு என்னென்ன சரக்கு வேணுமா எல்லாரும் லிஸ்டா கொண்டு வா. இன்னைக்கு ட்ரைடே, சரக்கு கிடைக்காது. ட்ரை டேவா? தெரிஞ்சிருந்தா நேத்தே சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஐயோ, என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் எனக்கு தெரியாம சரக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க. இன்னைக்கு மேன்சன் டேப்பா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். தைரியமா கையை தூக்குங்க. நோ, என்ன மீறி ஒரு சொட்டு சரக்கு உள்ள வராதுண்ணே. கொஞ்சம் திரும்பி பாருங்க. சரி, நீங்க ஒளிச்சு வச்சுக்க சரக்கெல்லாம் நீங்களே தனியா சாப்பிட்டா மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க இல்லையா குமார்? ஆமாண்ணே. அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு 2 ஆளே ஊத்தி, அது என்ன டைலு? காக்டெயில். செம்மையா இருக்கும். My God. அதை காக்டெயில் பண்ணி அடிச்சா சும்மா தூக்கும். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுங்க. நானும் ரெடி ஆடுறேன். ஓகே? இன்னைக்கு மேன்சனே நடக்க வர்றோம். கணேஷ், சொல்லுங்க தலைவரே. இன்னைக்கு மேன்சன் டே. ஆமா. இந்த 1/2 மணி நேரத்துக்கு புரியுதுல்ல? வைவ ஏத்தலாம் தலைவரே. अच्छा, सबका एक ड्रम में भर दिया. It was his plan. ஏய்
வண்டி எடு கிளம்பு ராஜசேகர் தவறிட்டாரு. ராஜசேகர் எப்படி? ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்து கிடந்தாரு. அப்புறம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு. Visakhapatnam. Okay, is he Shruti Hassan's dad or something like that? Oh. நீங்க அவரை பார்க்க தேவையில்ல, வெளியே போங்க. Why? எழ வீட்டுல எதுக்குமா பிரச்சனை பண்ண? ஒன்னும் பேசாதீங்க, இவரை கூட்டிட்டு வெளியே போங்க. ఏంటమ్మా సమస్య? ఎవరు వీళ్ళు? ఏం లేదండి, పర్లేదు. வெளியில போறீங்களா இல்லையா? Why but? Why does she hate him? எத்தனை பேரை நாம இப்படி பார்த்துருப்போம். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஃபைல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஆக்சுவலாக அவர் சடனாக ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்க வேலை செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அதை நீங்கள் அவங்க ஃபேமிலி கிட்ட தான் சார் கேட்கணும். இதுதான் ராஜசேகரோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட். தயால், இன்னொரு பாடி காரை ஒதுங்குச்சுன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளாரங்கிடும். விஷயம் கைமீறி போயிடும். அது நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்படியே பண்ண வேண்டியதானியா? இன்னொரு வாட்டி உனக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்காத. What is happening? சார் சார், நான் பிரியாவோட அக்கா ஃபீஸ் கொடுக்க வந்து அந்த ஃபீஸ் கட்டாதனால ஹால் டிக்கெட் கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். இல்லையே, ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களே. இப்பதான் ஒருத்தர் மொத்த ஃபீஸையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு. யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைல்ல, யார் காசு கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பீங்க. He must be. ஹலோ சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொல்றது? எங்க போனாலும் வந்துடுறீங்க. இந்த சிம்பத்தி டிராமாலாம் என் கிட்ட வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அம்மா இருமா, நான் தான் ஃபீஸ் கட்டினேன். இதெல்லாம் உங்க அப்பா கொடுத்த கடன் தான். அவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் இல்லாம நீ கஷ்டப்படுறேன்னு தான் கட்டினேன். இவ்வளோதாம்மா என்னால் முடிஞ்சது. ஓகே, உங்ககிட்ட 2 நிமிஷம் தனியா பேசலாமா? உங்க அப்பாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் சாஃப்ட் காப்பி இருக்கா? யா. என்ன? ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. அதுல உங்க அப்பா கார்டியாக் அரெஸ்ட்ல செத்துருக்காங்கன்னு இருக்கு. அது உண்மை இல்லை. உங்க அப்பாவை நெஞ்சில் அடிச்சதுனால மூச்சு உங்க அப்பா இயற்கை சாகல. அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. உங்க அப்பாவை கொண்டவங்க உங்ககிட்ட வரமாட்டேன் என்ன நிச்சயம். அதுக்காகத்தான் உங்களை சுத்தி வர்றேன். வெறும் பொண்ணுங்க தானே, வேற யாரும் இருக்கா? அவனை கொலை பண்ணா யார் கேட்பா? அப்படி அவனை நினைச்சிடக்கூடாது இல்ல. ஒருத்தர் கேள்வி கேட்கணும் இல்ல. அதான். ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் என் தங்கச்சிங்களும் உங்க கூட சேர்ந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினா செத்த எங்க அப்பா உயிரோடு வந்துட்டு வரா? போனது தானே. எங்களுக்கு பழி வாங்குறது முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமா? எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். அதனால இதை விட்டுடுங்க. சூப்பர். அவனை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பா. வாங்கடா. My God, this scene was like all of everything, you know. First the liquor thing with the nice dance and a good everything you could see. But I did not understand about that the telephone thing, okay, in the start where they were not allowed to touch the phone, okay. एंड उसके बाद वो सॉन्ग हुआ, उसने लीकर पूरा खत्म गिरा दिया, वो सारी चीजें हमने देख ली. एंड देन ऑल ऑफ सडन दिस थिंग कि आपका फ्रेंड का ऐसे ऐसे हो चुका है एंड इवन ही इज हियर टू हेल्प हर, बट एंड व्हाई इज शी हेटिंग ऑन हिम? आई डिड नॉट अंडरस्टैंड दैट. सो मच ऑफ हेट कि उसने जो हार डाला था वो उसने हार निकाल के फेंक दिया.
एंड अभी भी वो बोल रहे तुम फेक सिंपैथी दिखाने क्यों आए, तुम क्यों आ रहे हो, हम लोग हमारा देख सकते हैं, ये सारी चीजें। He is here with few kinds of proof, okay, कि तेरे पापा को ऐसे ऐसे देखो, ये autopsy report है, ये ऐसा है, so there is some kind of joel and all he is trying to tell her, but she's not ready to listen so much of it. So my God, what kind of hate is this? Your father and him were best friends, okay? So the hate, I could not understand the hate at all. इमोशंस भी थे इस सीन के अंदर, जहाँ पे उसके पापा का ऐसा चीज है, जो फ्लैशबैक दिखा था, कहीं ना कहीं मैं इमोशनल हो गई बहुत ज्यादा वो देख के। एंड यस, सस्पेंस काइंड ऑफ थिंग। दयाल के साथ भी जो फोन कॉल हुआ था, अभी नेक्स्ट सीन में उसका कुछ बिल्टअप हो ही सकता है फॉर श्योर, मुझे ऐसे लगता है। तो आप अगर नेक्स्ट सीन देखने के लिए एक्साइटेड हो तो मुझे बताना जरूर। रजनीकांत सर की एंट्री जिस तरीके से होती है, वो चाकू में आंख, पहले होठ, फिर बाल एंड ऑल, उनकी स्वैग तो बहुत अलग तरीके से है, तो ही इज ऑफ अनदर लेवल, ओके। तो आप अगर नेक्स्ट सीन देखने के लिए एक्साइटेड हो तो मुझे कमेंट सेक्शन में नीचे जरूर बताना, जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस, हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल के ग्रोथ के लिए हेल्प हो जाती है। बाकी परत नियाले चा, बाय।